அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் ஃபஸ்ட் பேப்பர் எக்ஸாம் வந்து எப்படி இருந்துச்சு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 2024 டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் ஃபஸ்ட் பேப்பரோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். என்ன மாதிரியான வார்த்தைகள் வந்துருந்துச்சு அப்படின்றத ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். சுகர் கேன் இண்டஸ்ட்ரி இது ரிலேட்டடான வார்த்தைகள் தான் நிறையா வந்திருந்தது. ஃபேமிலி அண்டு ரிலேட்டிவ், எம்ப்ளாயீஸ், ஸோ இது சம்மந்தமான வார்த்தைகள்லாம் வந்துருந்துச்சு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஃபுல்லாகவே இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் ஃபஸ்ட் பேப்பர் வந்து ஃபுல்லாகவே ஈஸி தான். செகண்ட் பேப்பரும் ஈஸின்னு தான் சொல்லியிருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ போட்டிருக்கோம். ஃபஸ்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் பேசேஜ் ரொம்ப ரொம்ப ஈஸின்னு தான் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் எனக்கு பர்சனலாகவும் தெரிவிச்சிருந்தாங்க. குரூப்பில் ஒருத்தர் 2 பேர் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ பர்சனலாக நிறைய மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சிலர் வந்து ஆடியோ ப்ராப்ளம் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் குரூப்பில் மெசேஜ் பண்ணாமல் நமக்கு பர்சனலாக பண்ணியிருந்தாங்க. பட் ஓவராலாக அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா 2 தான். பேசேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. போன டைமை விட கூட இந்த டைம் பேசேஜ் ஈஸியாக தான் வந்துருந்துச்சு. ஈஸியாக ஸ்ட்ரோக்லாம் போட முடிஞ்சது. பேசேஜ்லாம் ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து டிஸ்டிங்ஷன் வாங்கக்கூடிய ஒரு பேசேஜ் தான், ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. பட் ஆடியோ வந்து கொஞ்சம் ஒரு சில வார்த்தைகள் புரியல, ப்ரொனன்சியேஷன் வந்து அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆடியோ ப்ராப்ளம், எக்கோ ப்ராப்ளம், ஸ்பீக்கர் ஒரு சில சென்டர்ஸில் வந்து சரியில்லை போல். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை தான் இருந்துச்சு. பட்டு அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்தால் தான் சொல்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட் பேப்பர் இந்த பேசேஜ் ஈஸி தான், பட் ஆடியோ ப்ராப்ளம் அங்கங்கே சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு சில சென்டர்ஸில் வந்து அந்த ஆடியோ ப்ராப்ளம் இல்லாமல் இருந்திருக்கு. ஸோ அவங்களாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா, ஸ்பீக்கர் வந்து கண்டிப்பாக டோட்டு தரப்புலேருந்து சேஞ்ச் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் வசதியாக இருக்கும், அவங்க பாஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது பேசேஜ் கூட ஓரளவுக்கு ஒரு மீடியமாகவோ ஒரு டஃப்பாகவோ இருந்தால் கூட சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து நல்லா காதில் விழணும், நல்லா ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக இருக்கணும், அது புரியணும். கரெக்டாக புரிஞ்சுதுன்னா ஒரு பேசேஜ் கொஞ்சம் டஃப்பாக இருந்தால் கூட எப்படியாவது செகண்ட் கிளாஸ்லையாவது பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் பேசேஜ் ரொம்ப ஈஸியாக இருந்து இந்த மாதிரி ஆடியோ வந்து ப்ராப்ளம், ப்ரொனன்சியேஷன் சரியாக இவங்க காதில் விழலை அல்லது அந்த எக்கோ ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் செகண்ட் கிளாஸ் வாங்கக்கூடியவங்களாம் அந்த ஃபெயில் ஆகிற சுச்சுவேஷனுக்கு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்ல வரேன். இந்த மாதிரி இது வந்து டோட்டோட கவனத்துக்கு போச்சுன்னா நல்லாயிருக்கும். பலமுறை வந்து டோட்டுக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸும் சரி இன்ஸ்டியூட் சார்பாகவும் முறையிட்டிருக்காங்க. பட்டு அவங்களும் ஆக்ஷன் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. பட்டு இன்னும் 100% வந்து இன்னும் 100% வந்து சரியாக இருக்கணும். அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ், இந்த ஆடியோ இஷ்யூஸ் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸ்பீக்கர் வந்து ஒரு குவாலிட்டியான ஸ்பீக்கர் வந்து இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இதை வந்து நானும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாம் முடியும் போதும் நம்ம வந்து சொல்கிறோம், நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான ஒரு ஸ்பீக்கர் ஒவ்வொரு எக்ஸாம் சென்டர்லையும் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து இந்த ப்ரொனன்சியேஷன் ப்ராப்ளமாக இருக்கட்டும், இந்த எக்கோ ப்ராப்ளமாக இருக்கட்டும், ஸோ காதில் சரியாக விழாத ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து நம்ம தடுக்க முடியும். ஸோ ஸ்பீக்கர் வந்து நல்ல ஸ்பீக்கராக எல்லா சென்டருக்கும் கொடுக்கணும். அதாவது டோட்டு தரப்பில் கொஞ்சம் எக்ஸாமோட காஸ்ட்டை அதிகப்படுத்திட்டு கூட ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட நார்மலாக ஒரு 100 ரூபா, 120 ரூபா, 150 ரூபா இதுக்குள்ளே வாங்குறாங்களா. ஸோ இதை என்ன பண்ணலான்னா, இன்னும் ஒரு 100 ரூபா ஒவ்வொரு 100 ரூபா கூட சொல்கிறேன், 100 ரூபா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டு 100 ரூபா அதிகமாக வாங்கிட்டு கூட என்ன பண்ணலாம், ஒரு நல்ல ஸ்பீக்கராக, நல்ல குவாலிட்டியான ஸ்பீக்கராக வந்து வைக்கலாம். இன்னொன்று என்னென்னா, கொஞ்சம் இந்த எக்ஸாம் சென்டர்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா எப்படி சொல்கிறது, நல்ல குவாலிட்டியான ரூம்ஸில் வச்சாங்கன்னா கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்த டைம் வந்து எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ் எல்லாம் மாறுது. இதை பற்றி ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். ஸோ அடுத்த டைம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி வந்து தயாராகணும் அப்படின்ற மாதிரி நம்ம இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்து வீடியோஸ் போட போகிறோம். கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஜூனியர் எழுதியிருக்காங்களா, அல்லது இன்டர் எழுதியிருக்காங்களா, அல்லது சீனியர் எழுதியிருக்காங்களா, ஒவ்வொரு கேட்டகரியிலும் நம்ம அடுத்து என்ன பண்ணணும், பாஸ் ஆனால் என்ன பண்ணணும், ஃபெயில் ஆகிற சுச்சுவேஷன் இருந்தால் என்ன பண்ணணும், எல்லாம் வரிசையாக வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். ஒவ்வொரு வீடியோவாக நான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன், பாருங்கள்.
இப்போ வந்து ரிசல்ட்டுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணாமல் அது வரைக்கும் நம்ம ப்ராக்டிஸ்லேயே இருக்கணும். ஸோ இது சம்மந்தமாக கண்டிப்பாக நான் பேசுகிறேன். இப்போ நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பேட்ச் வந்து போடுவோம். குறிப்பாக இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் இன்டர்மீடியேட்டுக்கும் சீனியருக்கும் பேட்ச் வந்து போடுவோம். அதுலேயும் குறிப்பாக இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் இன்டர்மீடியேட்கான பேட்ச் வந்து நம்ம கண்டிப்பாக போடுவோம். ஏன் அப்படின்னா இன்டர்மீடியேட் முடிச்சுட்டு தான் சீனியர் போகணுன்ற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் டோட்டு தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டர்மீடியேட் முடிக்காமல் தான் சீனியர் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. சீனியர் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா ஓகே, சப்போஸ் பாஸ் பண்ணல அப்படின்னா இன்டர்மீடியேட் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜூனியர் மட்டும் பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களாம் இன்டர்மீடியேட் வந்து எழுதணும். இல்லைனா இப்போ ஜூனியர் எழுதியிருப்பாங்க, ஸோ பாஸ் பண்ணுற சுச்சுவேஷனில் இருப்பாங்க, அவங்களாம் இன்டர்மீடியேட் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இது சம்மந்தமாக கண்டிப்பாக நம்ம பேசுவோம். இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் இன்டர்மீடியேட்டுக்கான கிளாஸ் வந்து கண்டிப்பாக மேக்ஸிமம் ஒரு 1 வீக்கில் வந்து தொடங்கிடுவோம். பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து நம்ம யூடியூப்பில் வந்து விட்டுருவோம். வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 1 வீக்கில் எல்லாமே கிளியர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம நிறையா பேசுவோம். தேங்க்யூ.